போன ஜூன் மாசம் இந்த மாவட்டத்தில் ஜூன் மாசம் ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு மனித கொடூர பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்து கொலை பண்ணிட்டான். இந்த மண்ணில் தான் நடந்தது. அடுத்து அந்த மாசத்துக்கு முந்தின மாசம் இன்னொரு கொடூர 80 வயசு பாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சான். 3 வயசு குழந்தையும் அதுக்கு முந்தின மாசம் 80 வயசு பாட்டி. அப்ப என்ன நிலையில இருக்கிறாங்க? போன வாரம் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்க 12வது படிக்கிற பொண்ணு 17 வயசு, அதுக்கு பரீட்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருது. வந்து ராத்திரி வெளியில போது பாத்ரூம் போனோன்னு போது திரும்பி வரல. எங்கடா தேடிட்டு இருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா தேடுறாங்க ராத்திரி ஃபுல்லா தேடுறாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க, வந்துரும். அடுத்த நாள் தேடுறாங்க எங்க இல்ல. அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணிக்கு காட்டுல அப்படியே துணியெல்லாம் எதுவாகி ரத்த காயங்களோட இறந்து இருக்கு. என்னன்னு பரிசோதனை பண்ணி பார்த்தா பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்துட்டு கொலை பண்ணிட்டானுங்க. எப்ப நடந்தது? 5 நாளுக்கு முன்னாடி நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்குது 5 நாளுக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளவு வயசு தெரியுமா குழந்தை? 2.5 வயசு குழந்தை. அது யார் தெரியுமா கெடுத்து கொலை பண்ணா? திமுகவுடைய இளைஞர் சங்கம் பொறுப்பாளர். 2.5 வயசு குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு, அதை கெடுத்து கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனநிலையை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உருவாக்கிய ஸ்டாலின் அவர்களே, உங்களை தமிழ்நாடு மக்கள் மன்னிக்காது. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. தாய்மார்கள், பெண்கள், பெற்றோர்கள் நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கவும் கூடாதியா. 4 மாதத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரப்பாக்குன்னு ஒரு கிராமம். அந்த ஆரப்பாக்கத்து கிராமத்தில் 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு போகுது. காணோம். 3 மணி நேரம் தேடுறாங்க, கிடைக்கல. 3 மணி நேரத்துக்கு பிறகு அப்புறம் அந்த குழந்தை வருது. கீறி வச்சு ரத்த காயத்தோட துணிலாம் அப்படியே போயிட்டு அந்த வீட்டுக்கு வருது. குழந்தை வருது. உங்க அப்பா அம்மா கதறாங்க, அழுகுறாங்க. என்னன்னு கேட்டா, என்ன ஒருத்தன் கூட்டிட்டு போய் இது பண்ணிட்டான். உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் எடுத்தா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துருமா, ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் வந்துருமா. அப்புறம் நம்ம கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியில போய் அங்க நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முடி வாசல்ல உட்கார்ந்த உடனே அப்பதான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சரி நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு வாரம் ஒண்ணும் பண்ணல. அதன் பிறகு நம் கட்சியில பொருளாளர் திலகபாமா கிட்ட போன் பண்ணி நாங்க நீங்க நேரா போங்க சொல்லி அந்த அம்மா தரையில உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஒரு 1000 பேர் வச்சுக்கிட்டு உட்கார்ந்த பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ் டீம் 2 டீம் 3 டீம் 4 டீம் போட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒருத்தனை பிடிச்சான். எங்க பிடிச்சானா, ஆந்திராவில் சூலூர்பேட்டில் பிடிச்சான். அசாம்காரன். அவனை பிடிச்சி விசாரணை பண்ண அவன் சொல்றான், நான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் நான் அங்க சூலூர்பேட்டையில் ஆந்திராவில் வேலை செய்வேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன். தமிழ்நாடு அங்க பார்டர்ல இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு போயிடுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கஞ்சா கிடைக்கும், கள்ளசாராயம் கிடைக்கும், போதை பொருள் கிடைக்கும், போதை மாத்திரை கிடைக்கும், பொண்ணுங்க கிடைப்பாங்க. இது எவ்வளவு கேவலம் தமிழ்நாட்டுக்கு. இது